நாங்க நினைக்கிறோம் காப்பட் ரோட் போட்டா நகரம் செழிப்பு. 1000 கடை போட்டிருக்குது, எல்லா வகையான கடையும் இருக்குது. டே அண்ட் நைட், இரவெல்லாம் கடை திறந்து இருக்கிறாங்க. ஊரு செழிப்பு இல்ல, பில்டிங் செழிப்பா இருக்குது. உள்ள இருக்கிறவங்க ஃபக்கீராகிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் போதும் என்ற மனசு வராது, ஏக்கத்தோடே மௌத்தாகுவாங்க. அதுக்கு பேரு செழிப்பல்ல. ஊரு செழிப்பாகணும்டா 2 இடங்களை செழிப்பாக்குங்க. யாருடைய ஊரு உண்மையான அபிவிருத்தி அடைய வேண்டுமோ, யாருடைய ஊரில் நிம்மதி வர வேண்டுமோ, யாருடைய வீடுகளுக்குள்ள சந்தோஷம் மலர வேண்டுமோ, 2 இடங்களை சிறப்பாக்கி வைங்க. முதலாவது மஸ்ஜிதுகள், இரண்டாவது தீனுடைய இடங்கள். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஊருக்குள்ள போனாலும் வீடுகளை அழகுபடுத்துறதுல, பாதைகளை செப்பன்றதுல கவனம் எடுக்கிறல்ல. முதல் வேலை மஸ்ஜிது கட்டுறது. ஹிஜ்ரத் போனாங்க, முதல்ல போயிட்டு இறங்கினது மதீனா முனவ்வராவிலிருந்து 5 கிலோமீட்டருக்கு முன்னால இருக்கிற குபாவில. அங்க போயிட்டு குபாவில வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டுங்கன்னு கொடுக்கல, குபாவில பள்ளி அமைச்சாங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தீனுடைய இடங்களை, தீனுடைய இடங்களுக்கு வேர்வை சிந்துறவர்கள், தீனுடைய இடங்களை பாதுகாக்க நேரம் கொடுக்கிறவர்கள், தீனுடைய இடங்களுக்காக மாற்றல் படுகிறவர்கள், தீனுடைய இடங்களை உருவாக்க இரவு விழித்திருப்பவர்கள், அவர்களை அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சியாக வச்சிருக்கிறார். நிறைய பேர் இருப்பீங்க, மக்காவுக்கு போனவங்க. மக்கால போயிட்டு தவாப் செய்றோம். தவாஃபுக்கு பிறகு என்ன செய்வோம்? 2 ரக்காத்து சுன்னத்து தொழணும். எங்க தொழணும்? ஆக சிறப்பு மக்காமு இப்ராஹிமுக்கு பின்னால தொழுகிறது. மக்காமு இப்ராஹிம் என்னது? என்ன மக்காமு இப்ராஹிம்? உலகத்தில் இருக்கிற எல்லா மஸ்ஜிதுகளிலும் தாய் மஸ்ஜித் மஸ்ஜிதுல் ஹராம். அங்க நடுவில் இருக்குது காபா, ரப்புடைய வீடு இருக்கு. இதர கட்டுமான வேலையை யாரு செஞ்சாங்க? சிறப்பாக. அதுக்கு முந்தி மலக்குகள் கட்டினாங்க எல்லாம் இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சரித்திரமாக எடுத்து சொல்றான். சிறப்பாக கட்டினது அதனுடைய நிர்வாகி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். காபாவோட ட்ரஸ்டியா வந்தாங்க ஒரு முர்சலான நபி. அல்லாஹ் அவனோட கூட்டாளியை நிர்வாகியாக்கினான். அல்லாஹ்வோட கூட்டாளி கலீல், கலீலுல்லாவை அல்லாஹ் நிர்வாகியாக்கினான். நிர்வாகி கூலிக்கு ஆள் போட்டு காபா கட்டல்ல, அந்த சான்ஸ், அந்த பாக்கியத்தை அவர் எடுத்துக்கொண்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேசன் பாஸாக அவர் காபாவை கட்டுறார். மகன் இஸ்மாயில் கையுதவிக்கு நிற்கிறார். ஒரு கல்லுக்கு மேல நின்றுதான் கட்டடத்தை கட்டுறாங்க. 27 முழங்கள் அல்லது 29 முழங்கள் காபா உயர்த்தப்பட்டுச்சு. 27 முழம் 29 முழம் உயர உயர இந்த கல்லும் மேல உயருது. வேற சிராய்கள் அது வச்சு அதுக்கு மேல இருந்து கட்ட, பழஞ்சி கட்டி அதுக்கு மேல நின்று கட்ட இல்ல, கல்லு ஆளை தூக்கிட்டு மேல போகுது. காபாவோட நிர்வாகி, காபாவுடைய கட்டுமான பணியாளர் அந்த கட்டடத்தை கற்ற நேரம் தண்ட பாதத்தை எதுக்கு மேல வச்சு கட்டினாரோ அவருக்கு எந்த கல்லு உதவி செய்ததோ அல்லாஹ் பிரகடனப்படுத்தினான். இப்ராஹிம் நின்ற இடம், இப்ராஹிம் சுஜூது செஞ்ச இடம் அல்ல, இப்ராஹிம் ருக்கு செஞ்ச இடம் அல்ல, இப்ராஹிம் திலாவத் செஞ்ச இடம் அல்ல, இப்ராஹிம் நின்ற இடம். இது என்னுடைய அத்தாட்சி என்றார். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் மகாம் இப்ராஹிம். மக்கால நிறைய தெளிவான அத்தாட்சிகள் இருக்குது. அதில் உள்ளதுதான் மகாம் இப்ராஹிம், ஹஜ்ரத் இப்ராஹிம் நின்ற இடம்.
தீனுடைய ஒரு கட்டிடத்தை உயர்த்த அதுக்கு மேல நின்ற அந்த கல்லுக்கு அந்த மதிப்பெண்டா, தீன பாதுகாக்கிற ஒரு மதரசாவை பாதுகாக்கிறவரை அல்லாஹ் கியாமத்தில் எவ்வளவு உயர்த்துவான். கலீலுல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் குபாவில போய்த்து பள்ளி கட்டினாங்க. மதீனாவுக்கு போன உடனே முதல் வேலை மனைவிமார்களுக்கும் தனக்கும் வீடு கட்டினதல்ல. பல பேர் கூப்பிட்டாங்க, தோட்டம் இருக்குது, வீடு இருக்குது, வாங்க இடம் இருக்குது கூப்பிட்டாங்க. இல்ல, அல்லாஹ் சொல்ற இடத்துல வீடு அமையும், மஸ்ஜித் அமையும். ஏன் மஸ்ஜித் பிரகாசமாக சிறப்பாக வந்துச்சா ஊரு சிறப்பாயிரும். இந்த ரகசியத்தை புரியுங்க. அல்லாஹ் உங்களுக்கு மஸ்ஜிதையும் தந்து அதுக்குள்ள மதரசாவையும் தந்திருக்கிறார். ரெண்டு வெளிச்சம் இப்ப கிடைச்சி, நூறு அலா நூறு, ஒளிக்கு மேல ஒளி. இந்த இடத்தினூடாக உங்களோட ஊரை அபிவிருத்தி செய்யுங்க. உங்களோட வீடுகளுக்குள்ள சந்தோஷம் மலரும், ஊருக்கு பாதுகாப்பு கிடைக்கும், பொருளாதாரத்தில் பரக்கத் கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாப்பு உண்டாக்கும்.